குறிப்பிட்டு நான் தாவேக்காக தான் ஓட்டு போறேன்னா எதை வச்சு நீங்க ஓட்டு போறீங்க? என்ன காரணம்? ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும்ல. தளபதி தானே. நாங்கள் வந்து நிறைய பேர் ஏற்றல, அது எங்களுக்கு தேவையில்ல. அவர் ஒரு முகம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற ஒருத்தருக்காண்டி மட்டும் தான் நாங்கள் ஓட்டு போகிறோம். வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த சின்னத்தை நீங்க எப்படி கொண்டு போய் மக்களை சேர்த்துட்டு இருக்கீங்க? விசில் தான் நீங்க பேசுறேன். அவர் எது பேசினாலும் எங்களை அழகுதான். ஒரு டைலாக் I'm waiting. 15 கோடி ரூபாய் வரி கட்டாம மறைச்சிருக்காரு. 41 பேரை கொலை பண்ணதே நாம. 41 பேரை கொலை பண்ணதே நாம. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனநாயகன் படம் வந்து 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்பீங்க, படம் வெளியாகும் ரசிக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த படத்தை வெளியாக விடாம முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு. என்ன காரணம்? தேவையில்ல, படம் தேவையில்லையா? அது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை. தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்போனா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி வச்சு 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவர். ஏன்னா வாய் திறந்து பேசினாதான் அதுக்கு தீர்வு இல்லை, பேசாமலே தீர்வு தான். பேசாம என்ன மாதிரி தீர்வு கொடுப்பீங்க? தீர்வுனா நாங்கள் வந்து 2026 வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அதான் ஓட்டு கேட்குறோம். அடுத்த எலெக்ஷன்ல நிற்க போகிறோம். எண்ணிக்கையே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாருமே வந்து தன்னோட சுயநலத்துக்காகவும் யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பொதுநலத்துக்காகவும் யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஒரு சில பேர் இன்னும் வெளியே வராமலே இருக்கிறாங்க.